அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் மீண்டும் முட்டல் மோதல் ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இந்த முறை பிரச்சனையை தொடங்கினது என்னவோ பங்களாதேஷ் தான். ஆனால் பங்களாதேஷை இந்தியா வச்சு செஞ்சிருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் திடீர்னு அப்படி என்ன மோதல், அதற்கு ஏன் இந்தியா அவ்வளவு கடுமையான பதிலடியை கொடுத்தது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களுடைய அமோக ஆதரவை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் பங்களாதேஷ்ல அந்த நாட்டுடைய ஸ்டூடெண்ட் லீடரான ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி அப்படிங்கிறவரை அடையாளம் தெரியாத 2 பேர் துப்பாக்கியால சுட்டாங்க. அவர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எதிர்வரும் பங்களாதேஷ் எலெக்ஷன்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டியிட போறாரு அப்படின்னும், அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போது இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்குது. அவரை சுட்டது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அவர் பேசி வந்த விஷயங்கள் பங்களாதேஷ்ல பயங்கரமான பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்தது. அவர் மேடைக்கு மேடை என்ன பேசிட்டு வந்தார் அப்படின்னா, அவர் ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை சேர்ந்தவர்களை கடுமையாக தாக்கி வந்தார். அப்படியே அவர் பேசும்போது இந்தியாவையும் இந்திய அரசையும் ரொம்பவுமே தரக்குறைவாக அவர் விமர்சனம் செய்து வந்தார் அப்படின்னும், இந்தியா வந்து முன்னாள் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு இல்லாம அவரை தூண்டி விட்டுக்கிட்டு பங்களாதேஷுக்குள்ள பல உள்ளடி வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப தரக்குறைவான விதமாக மேடைக்கு மேடை பேசி கொண்டு வந்தாரு. அதை வந்து அந்த நாட்டு அரசாங்கமும் ஊக்குவிச்சு வந்ததை பலரும் பார்த்து முகம் சுளிக்கவும் செய்தாங்க. இது வந்து அந்த நாட்டில் இருக்கிற அவாமி லீக் இருக்குது இல்லையா, ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை சேர்ந்தவர்களிடம் கடுமையான எதிர்ப்பையும் சந்திக்க ஆரம்பிச்சது. அவர் பேசிய கடைசி சில பொதுக்கூட்டங்கள்ல அவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போதே அவர் மீது சில தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது நண்பர்களே. நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் இந்தியாவை ரொம்பவுமே கேவலமாக திட்டிக் கொண்டிருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அப்படிப்பட்ட கேவலமான இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்குது, அடைக்கலம் கொடுத்திருக்குது. ஷேக் ஹசீனா இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு பங்களாதேஷ்க்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு. அங்க இருக்கிற ஷேக் ஹசீனாவுடைய கட்சிக்காரர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவர்களை கலவரத்துக்கு தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இவர் பேசி வந்திருக்கிறாரு. அப்படி பேசி கொண்டிருந்த போது அங்க பைக்கில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை துப்பாக்கியால சுடுறாங்க. சுட்டுட்டு அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. சிசிடிவி பதிவுகளை எல்லாம் வச்சு அந்த 2 நபர்கள் யாரு அப்படிங்கிறத நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அரசாங்கம் சொல்லியிருக்குது. அவங்க அந்த 2 பேரையும் நாங்கள் விரைவில் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பங்களாதேஷ் அரசாங்கம் செய்திருக்கிற விஷயம்தான் இப்பொழுது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே பயங்கரமான ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிற நண்பர்களே. பங்களாதேஷுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவர் இன்றைக்கு காலையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்டூடெண்ட் லீடர் ஷரீஃப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுக்கே இந்தியா தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது ஒரு பக்கம், ஷேக் ஹசீனா இந்தியாவில் பாதுகாப்பாக உட்கார்ந்துக்கிட்டு அங்கே பங்களாதேஷில் இருக்கிற தன்னுடைய கட்சிக்காரர்களை தூண்டும் விதமாக பயங்கரமாக வந்து இன்சென்டியரி ரிமார்க்ஸ், அதாவது வன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து வர்றாரு அப்படின்னும், அவருக்கு இப்படி பங்களாதேஷ்க்கு எதிரான கருத்துக்களை பகிர்வதற்கான அனைத்து வசதிகளையும் இந்தியா செய்து கொடுக்குது, இந்தியா தான் வந்து மறைமுகமாக இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்லாம் பங்களாதேஷ் சொல்லுச்சு. பங்களாதேஷ் அப்படி அறிவித்த ஒரு சில மணி நேரங்களிலே இந்தியா
தன்னுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மூலமாக இதை மறுத்ததோடு இல்லாமல் பங்களாதேஷ் இப்படி சொன்னதுக்கு வன்மையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்குது. இதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அடுத்தது பங்களாதேஷ் என்ன செய்யுது, பங்களாதேஷில் இருக்கிற இந்திய தூதரை அழைத்து அவருக்கு தங்கள் நாட்டுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. இது டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் உருவாகும் போது தான் செய்வாங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் மீது யாரோ துப்பாக்கி சூடு நடத்துனதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொன்னதோட இல்லாமல் தங்ககிட்ட ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்தியாவின் மீது கடுமையான குற்றச்சாட்டையும் பங்களாதேஷ் வச்சிருக்கிறது இப்பொழுது சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சர்வதேச ராஜதந்திர வல்லுநர்கள் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ் இந்திய உறவை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சிதைச்சதோட இல்லாம யூனுஸ் அந்த நாட்டுடைய ஏழரையான யூனுஸ் இந்திய பங்களாதேஷ் உறவே இனிமே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு அந்த உறவுகளை கொண்டு போகணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாரு. அதனுடைய ஒரு ஸ்டெப்பு தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்பு இந்தியாவின் மீது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை கனடா அரசாங்கம் வச்சது. கனடாவில் ஒரு சில சம்பவங்களில் இப்படி அடையாளம் இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்தவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டு கொன்ன செய்திகள் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது இல்லையா. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு இந்தியா தான் காரணம்னு கனடா சொல்லிச்சு இல்லையா. அதே குற்றச்சாட்டை இப்பொழுது பங்களாதேஷும் வைக்குது. ஆனால் கனடாவை போலவே பங்களாதேஷ் கிட்டையும் இதற்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, பங்களாதேஷ் இப்படி அனாவசியமாக இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டின் மீது குற்றச்சாட்டை வைத்தது அப்படின்னா தங்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். இல்லை அப்படின்னா பங்களாதேஷ் நாட்டுடைய கிரெடிபிலிட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லி ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் 7.5 யூனிட்ஸுக்கு அதை பற்றியெல்லாம் என்ன கவலை, அவர் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டு வர்றாரு. நண்பர்களே, அடுத்த சில நாட்களில் இந்திய பங்களாதேஷ் உறவு மேலும் மோசமடையக்கூடும் இந்த சம்பவத்தால் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இந்த சுட்டாங்க இல்லையா, அந்த ஷரீஃப் இப்போ ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவின் மீது கடுமையாக சாடக்கூடும் அப்படின்னும் அதை பார்த்து கொண்டு இந்தியா சும்மா இருக்காது. இப்பொழுதே இந்திய பங்களாதேஷ் எல்லையில் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பங்களாதேஷின் மீது இந்தியா தாக்குதல் நடத்துமா, இராணுவ ரீதியில் தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிற கேள்விக்கு காலம்தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.